ஒரு வழியா இன்னைக்கு நம்ம பிசிசிஐ ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் விளையாட போகிற ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்களுக்கான அஃபிஷியல் பட்டியலை இப்போ சற்று கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த டீம் ஸ்குவாடை இப்போ நம்ம எல்லாருமே பார்க்குறப்ப இதுதாண்டா சரியான இந்தியன் டீம் அப்படின்னு நம்ம எல்லாருமே பயங்கரமாக பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு செம்மையான கடுமையான ஸ்ட்ராங்கான ஒரு அணியை தான் தற்போது நம்ம இந்திய அணி இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்காகவும் அதே போல் இங்கிலாந்துக்கு எதிராக விளையாட போகிற 2 ஸ்குவாடையும் ஒரே நேரத்தில் அறிவிச்சிருக்காங்க. அதே போல் இந்த ஸ்குவாடில் ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமும் அடங்கியிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்குவாடை நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது போல கேப்டனாக ரோஹித் சர்மா அவரே அணியில் தொடர்றாரு. அது மட்டும் இல்லாமல் பார்டர் கவஸ்கர் தொடரில் காயம் காரணமாக விளையாட முடியாமல் இருந்த நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் விளையாடுவார் அப்படின்னு பும்ரா தற்போது அவரும் நம்ம இந்திய அணியின் ஸ்குவாடில் இணைஞ்சிருக்காரு. இது ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் பார்க்கப்படுது. அதே போல் கடந்த ஒரு வருஷத்துக்கும் மேலாக நல்ல ஃபார்மில் இருந்தும் இந்தியன் டீமில் இடம் பிடிக்க முடியாமல் இன்ஜூரிலே இருந்த முகமது சமி அவரும் நம்ம இந்தியன் டீமில் இடம் பிடிச்சிருக்காரு. இந்த 2 போலர்களும் நம்ம இந்தியன் டீமில் இருந்தால் எதிரணியின் கதை என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல வலு சேர்க்கும் விதமாக 2 பேர் இருக்கிறதே ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் போலிங்கை பொறுத்த வரைக்கும் கருதப்படுது. அதே போல் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் அவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணியின் ஸ்குவாடில் இணைச்சிருக்கிறது கண்டிப்பாக ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஷாக்காக பிசிசிஐ அவங்க கொடுத்துருக்க விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் அவர் துணை கேப்டனாக நம்ம இந்திய அணிக்கு அறிவிக்கப்பட்டிருக்காரு. ஸோ சுப்மன் கில் இதுவரைக்கும் எந்த ஒரு ஃபார்மேட்லையுமே இந்திய அணிக்கு நல்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினதே கிடையாது. கேப்டனாக கூட சுப்மன் கில் அவர் எந்த ஒரு இடத்துலையுமே ப்ரூவ் பண்ணலை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை போய் எதுக்காக துணை கேப்டனாக இந்திய அணிக்காக அறிவிச்சிருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பயங்கரமாக எல்லாருமே எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ரோஹித் சர்மா ஒருவேளை களத்தில் அவர் விளையாட முடியாமல் உள்ளே போனார்னா கண்டிப்பாக சுப்மன் கில் அவர் தான் இந்திய அணியை வழி நடத்தக்கூடிய அந்த அதிகாரத்தை பெறுவார். பும்ரா அவருக்கு கொடுக்காம எதுக்கு கில் அவருக்கு துணை கேப்டன் பதவி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் ரொம்ப பெரிய அளவில் உறுத்தலாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக நம்ம இந்திய அணி ஸ்குவாடை எடுத்துக்கிட்டோம்னா முதலாவது இடத்துல ரோஹித் சர்மா, 2வது இடத்துல விராட் கோலி, 3வது இடத்துல ஸ்ரேஷ் ஐயர், 4வது ஹர்திக் பாண்டியா, 5வது இடத்துல கேஎல் ராகுல், 6வது இடத்துல கில், 7வது பிளேயரா ரிஷப் பண்ட். ஸோ பண்ட் அவர் ஸ்குவாடில் இருந்தாலும் மெயின் விக்கெட் கீப்பராக கேஎல் ராகுல் அவர் தான் செயல்பட இருக்காரு. 8வது பிளேயரா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், 9வது பிளேயரா ரவீந்திர ஜடேஜா, 10வது பிளேயரா ஹர்ஷ்தீப் சிங், 11வது பிளேயரா அக்ஷர் பட்டேல், 12வது பிளேயரா குல்தீப், 13வது பிளேயரா நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர், 14வது பிளேயரா ஜஸ்பிரீத் பும்ரா, கடைசி 15வது பிளேயரா முகமது சமி. ஸோ இந்த 15 பிளேயர்கள் கொண்ட ஸ்குவாட் தான் தற்போது சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு நம்ம இந்திய அணிக்காக பிசிசிஐ அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்குவாடை பார்க்குறப்ப கண்டிப்பாக மிகப்பெரிய வலுவான ஒரு அணி ஸ்குவாடாக தான் பார்க்கறதுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் கில் அவருக்கு மட்டும் துணை கேப்டன் பதவி கொடுக்கலனா நிச்சயமாக இது ஒரு நல்ல செம்மையான சூப்பர் ஸ்குவாட், நல்ல திட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம இந்திய அணி இந்த வருடம் இந்த ஸ்குவாடை கொண்டு கப்பை அடிப்பாங்களா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.